ذلك عالم الغيب والشهادة. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல் குர்ஆனுடைய ஜுஸு அம்ம 30வது ஜுஸு 30வது பகுதியினுடைய விரிவுரையை, தஃப்சீரை நாம் படித்து வருகின்றோம். 3 மாத காலத்துக்குள் இந்த தஃப்சீரை நாம் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே முதலாவது நாம் சூரா அல் ஃபாத்திஹாவை விளக்கப்படுத்தி வருகிறோம். சூரா அல் ஃபாத்திஹா என்பது 30வது ஜுஸுவுக்குள் அடங்குமா என்ற ஒரு கேள்வி வரலாம். பொதுவாக இந்த சிறிய சூறாவை நாம் ஓத ஆரம்பிக்கும் போது சூரா அல் ஃபாத்திஹாவை நாம் வழக்கமாக தெரிந்து கொண்டு அடுத்த சூறாக்களுக்கு போவதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அல் குர்ஆனுடைய தாய் அல்லது உம்முல் கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய சூரா அல் ஃபாத்திஹாவை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். நாம் இப்போது அந்த தொடரிலே 5வது பாகம் சூரா அல் ஃபாத்திஹா, அதனுடைய சிறப்புகள், அதே போல அதனுடைய ஆரம்பம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதை பற்றிய விளக்கங்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதை பற்றிய விளக்கங்கள், இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். இன்று நாம் அந்த 2வது வசனம் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வசனம், இதை ஏற்கனவே நாம் இதை படித்திருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த அல் குர்ஆனுடைய அந்த ஆரம்ப பிஸ்மில்லாவை பற்றி படிக்கிற நேரத்தில் அர் ரஹ்மான் அர் ரஹீமை பற்றி நாங்கள் படிச்சிக்கிறோம். என்றாலும் இந்த சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய 2வது வசனத்தை நாம் படிக்கும்போது இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் சம்பந்தமாக மேலும் சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு அதை நாம் வாழ்க்கையில் அல் குர்ஆனிலே எங்கெங்கெல்லாம் ஓதுகிறோம், அதை நாம் எந்தெந்த சந்தர்ப்பத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை பற்றி அல் குர்ஆன் சுன்னாவிலே கூறப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதை இந்த தொடரில் நாங்கள் படிக்கிறோம். அந்த வகையில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது நான் ஏற்கனவே இதை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த முதலாவது ஆரம்பத்தை நான் தெளிவுபடுத்திய நேரத்தில் அர் ரஹ்மான் அர் ரஹீமை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அர் ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபாட்டா என்ன, அவனுடைய பண்பை சொல்கிற, அல்லாஹ்வுக்கே உரிய அவனுடைய சிஃபத்தை பற்றி பேசுகிற ஒரு சொல் அர் ரஹ்மான். அதே மாதிரி அர் ரஹீம் என்பதும் இன்னும் ஒரு சிஃபத். அப்போ நாங்கள் அர் ரஹ்மான் என்பதற்கான என்ன அர்த்தம்னு சொன்னால், அல்லாஹு தஆலா துர் ரஹ்மா அல் வாசிஆ, அவன் விசாலமான அருளையுடையவனாக இருக்கிறான். அவனுடைய அன்பு என்பது மிக விசாலமானதாக இருக்கிறது. அளவற்ற அருளாளனாக அவன் இருக்கிறான். அவனுடைய அந்த அருளுக்கும் அந்த அவனுடைய இரக்கத்துக்கும் அவனுடைய அன்புக்கும் எல்லை கிடையாது. அந்த அளவுக்கு மிக விசாலமாக அன்பு செலுத்தக்கூடிய தன்மை அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். அர் ரஹ்மான் என்று சொன்னால் என்ன, அவன் மிக விசாலமான, மிக மிக அதிகமான, அளவு கடந்த இரக்கம் உள்ளவனாக அவனுடைய தன்மை இருக்கிறது.
இரண்டாவது இது அவனுடைய அதாவது வஸ்ஃபுஹு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதற்கான வர்ணனை. இரண்டாவது அவனுடைய ஃபிஅல், அவனுடைய செயல் என்ன? அவன் அர் ரஹீம். அர் ரஹீம் என்று நாம் எதை சொல்கிறோம் என்று சொன்னால், அவன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்திலும் பயன்படுத்தப்படுற நேரத்தில் ரெண்டுக்கும் தனித்தனியான விளக்கங்களும் சொல்லுவாங்க. உதாரணமாக அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று ஒரு இடத்துல வந்தால் ரெண்டுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் கொடுக்கப்படும். அதே மாதிரி தனித்தனியாக இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது தனியாக ஒரு இடத்துல பயன்படுத்தினா ரெண்டு விளக்கமும் சேர்ந்ததுக்கு எடுக்கப்படும். இது உதாரணமாக நீங்கள் முஸ்லிம் மூமின் என்று நாம் சொல்கிறோம். முஸ்லிம் மூமின் என்பது ஒரே இடத்துல முஸ்லிம் மூமின் என்ற ஒரு வசனத்தில் பயன்படுத்தினா என்னது, ரெண்டுக்கும் வெவ்வேறு அர்த்தங்களை நாம் கொடுப்போம். இந்த ரெண்டு செய்திகளும் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக சொல்லப்பட்டால் அப்போ நாம் என்ன செய்வோம், அதற்கான விளக்கம் ரெண்டுக்கும் உரிய விளக்கம் தான். முஸ்லீம் தான் மூமின் தான், மூமின் தான் முஸ்லீம் தான் என்று நாங்கள் விளக்கிக்கொள்வோம். இது ஒரு விரிவான ஒரு சப்ஜெக்ட். எனவே அர் ரஹ்மான் என்பது அவனுடைய சிஃபத், அவனுடைய பண்பை வெளிக்கொண்டு வரும். அவனுடைய பண்பு அல்லாஹ் என்பவன் அவன் அளவில்லாத அருள் உள்ளவன், விசாலமாக அருள் புரிபவன் என்பதை நாம் ஏற்கனவே புரிந்து கொண்டோம். அர் ரஹீம் என்பது அவன் மனிதர்கள் மீது அளவு கடந்து அன்பு செலுத்துகிறான், அவனுடைய செயலை சொல்லும். ஏன்னா ஒரே இடத்துல வாரத்தால ரெண்டு அர்த்தம் கொடுப்போம். அப்ப அவன் அளவு கடந்து மனிதர்கள் மீது, குறிப்பாக அவனை ஈமான் கொள்கிற, அவனை நோக்கி வருகிற, தௌபா செய்கிற மூமின்கள் மீது அவன் அளவு கடந்து இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அவன் மூமின்களுடைய அவன் செயல்களை பொறுத்துக் கொள்கிறான், அவனை மன்னிக்கிறான். இப்படி நிறைய விஷயங்கள் வரும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படின்னால் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்றால் அல்லாஹ், நாங்கள் முதலாவது சொல்லிட்டோம் அல்ஹம்து லில்லாஹி, அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் யாரு? ரப்புல் ஆலமீன், அகிலங்களில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவன் ரப்பாக இருக்கிறான். அகிலம் ஆலமீன் என்னது? ஆலமீன் என்பது அல்லாவை தவிர உள்ள அனைத்து படைப்புகள், அது வானம் பூமி மனிதர்கள் ஜின்கள், அல்லாவை தவிர உள்ள மலக்குமார்கள் அனைத்தையும் சேர்த்து நாம் என்ன செய்வோம்? ஆலமீன் அல் ஆலமூன் என்று நாம் சொல்லுவோம். சில போது இந்த ஆலமூன் என்பது மனிதர்கள் ஜின்கள் மலக்குமார்களை மட்டும் குறிக்கவும் அல்லாஹ் பயன்படுத்திக்கிறான். ஆனால் ஆலமூன் என்று நாம் பொதுவாக விளக்கம் எடுக்கிறான். அல்லாவை தவிர உள்ள அனைத்துக்கும் அவன் ரப்பாக இருக்கிறான். ரப்புனா என்னது? ருபூபியத், அவன் படைத்தவன், அவன் அதை ஆளுகின்றவன், அவன் அதை நிர்வாகம் செய்கிறவன். ரப்புனா இந்த மூன்று கருத்தும் அதில் வரும். இந்த உலகத்தை, மனிதர்களை, ஜின்களை, வானவர்களை படைத்தவனும் அவன்தான், ஆளுகிறவனும் அவன்தான், நிர்வாகம் பண்றவனும் அவன்தான். ஆகவே அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் ரப்புல் ஆலமீன், இந்த அகிலங்கள் அகிலத்தார்கள் அனைத்தையும் அனைவரையும் படைத்து நிர்வாகம் பண்ணி அவர்களை பரிபாலனம் செய்கின்ற ரப்பு. அப்போ உடனே இவ்வளவு பெரிய ரப்பு சாதாரண நம்ம மேலெல்லாம் அவன் இரக்கம் காட்டுவானா? அவன் எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா? அவன் அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளுடையவனாக இருக்கிறான், விசாலமான இரக்கமுள்ளவனாக அவன் இருக்கிறான். அர் ரஹீம், அவனை நம்புகிற மூமின்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் அவன் விசாலமாக இரக்கம் காட்டுறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா தன்னுடைய சூரா அல் ஃபாத்திஹாவுக்கான தப்சீர்களை சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டு அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அல்லாஹ்வுக்கு இரண்டு சிஃபத்துகள் இருக்கிறது என்று நாம் அதை உறுதிப்படுத்துகிறோம். இந்த வசனத்தில் முதல் பயன் என்ன? அல்லாஹ்வுக்கு அர் ரஹ்மான் என்று இருக்குது, அர் ரஹீம். ஏன்னா சிலர் இதை ஏற்றுக்கொள்றாங்க. இல்லை, மக்கத்து காவிர்கள் உதைபியா உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னதுல எங்களுக்கு இந்த ரஹ்மான்டா என்னன்னு தெரியாது, பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு போடுங்கண்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இப்போ இன்றைக்கும் சில அகீதாவிலே முரண்பட்ட சில பேர் ரஹ்மான் என்ற ஒரு பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இது ஒரு தனியான ஒரு ஆய்வு, அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பலை. எனவே அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் என்ற ஒரு சிவத்து இருக்கிறது, ரஹீம் என்ற ஒரு சிவத்து இருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்யணும்? நம்பணும். அவன் இந்த உலகத்திலும் ரஹ்மான் தான், மறுமையில் மனிதர்களுக்கிடையில் தீர்ப்பு வழங்குகிற நேரத்திலும் அவன் இரக்கத்தோடு தான் தீர்ப்பு வழங்குவான், அவன் நியாயமாகத்தான் நடந்து கொள்வான். குறிப்பாக இந்த ரஹீம் என்ற சொல் மூமின்களுக்கு அவன் இரக்கம் காட்டுறவன் என்ற ஒரு அர்த்தத்தை அதுக்கு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய அந்த அருள் மூமின்களுக்கு மட்டும் ஏன் இரக்கம் காட்டணும்? அல்லாஹு தஆலா தான் ரப்பு என்பதை அறிவிக்கக்கூடிய இடத்துல ரப்புல் ஆலமீன், அவன் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பு என்று அவன் என்ன சொல்றான்டா? நான் மிக இரக்கக்காரன் என்ற அடுத்த வரியில சொல்றான். அல்லாஹு தஆலா இதை குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு சொன்னா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா வஸஃப நஃப்ஸஹு பிர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் தன்னை பற்றி ரஹ்மான் ரஹீம் என்று அவன் ஏன் சொல்கிறான் என்றால், பாத கௌலிஹி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் அகிலங்களின் ரப்பான அல்லாஹ் என்று சொல்லி போட்டு அவன் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்றதுக்கு காரணம் என்னென்றால், அவன் இதை கொண்டு மனிதர்களுக்கு ஆசையூட்டுகிறான், அதே நேரம் கைமுறுத்தவும் செய்கிறான். நான் ரப்பு, நான் மனிதர்களது ரப்பு, நான் மிகுந்த இரக்கக்காரன், மிகுந்த அருளுடையவனாக இருக்கிறேன், அடியார்களில் நான் இறக்கப்படுறேன், அதே நேரத்தில் தண்டிப்பதிலும் நான் கடுமையாக. ரெண்டு மெசேஜ் அல்லாஹ் இதுலேருந்து சொல்கிறான். ஒன்று ரஹ்மான் ரஹீம் மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான். இப்படி குர்ஆனில் நீங்கள் எடுத்து பாருங்கள், சூரா அல் ஹிஜ்ரில்
49 தொடக்கம் 51 வரைக்கும் உள்ள வசனத்தில் பாருங்க, அல்லாஹ் சொல்றான், நப்பி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் மன்னிப்பவனும் மிக்க இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன். நான் மன்னிக்கக்கூடியவன் மட்டுமல்ல, நான் மிகுந்த மன்னிப்புக்குரியவன், நான் மன்னிக்கக்கூடிய பண்புள்ளவன், மிகுந்த இரக்கமுள்ளவனாக நான் இருக்கிறேன். வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம், அதே நேரத்தில் என்னுடைய தண்டனை இருக்கிறது, அது நோவினை தரக்கூடிய ஒரு தண்டனையாகவும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் என்பவன் அவன் கருணை இல்லாத ரப்புல் ஆலமீன் அல்ல. இவ்வளோ பெரிய மனிதர்களை அதாவது அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துக்கும் ரப்புன்னு சொன்னா அவன் எவ்வளோ பெரியவன், அவனை நாம் நெருங்க முடியுமா? அவன் நம்ம மேல இரக்கம் காட்டுவானா? அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் மிகுந்த இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம், என்னுடைய தண்டனையும் நோவினை தரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இன்ன ரப்பக ஸரீஉல் இகாப், அல்லாஹு தஆலா மனிதர்களை துரிதமாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அப்ப ரப்பை பொறுத்த வரைக்கும் அவன் மிகுந்த இரக்கக்காரன் என்பதை மட்டும் நமக்கு சொல்லல, அவன் தண்டிப்பதிலும் மனிதர்களை தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம், அவன் என்னது? மன்னிப்பவன், மிகுந்த மன்னிப்பவன், மிகுந்த இரக்கம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய பண்பிலும் இரக்கக்கார, செயலிலும் அவன் இரக்கக்காரனாக இருக்கின்றான் என்று நாம் அல்லாஹ்வை பற்றி சொல்றோம். எனவே இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க இந்த செய்திகளை மிக தெளிவாக நமக்கு சொல்றாங்க. என்ன காரணம்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. அதாவது லவ் யஅலமுல் முஃமினு மா இன்தல்லாஹி மினல் உகூபா, அதாவது ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி தெரிந்து கொள்வானாக இருந்தால், லவ் யஅலமுல் முஃமின் மா இன்தல்லாஹி மினல் உகூபா, அல்லாஹ்வுடைய தண்டனை எத்தகையது என்பதை ஒரு மூமின் அறிந்து கொள்வானாக இருந்தால், மா தமிஅ பி ஜன்னத்திஹி அஹது, அவன் சொர்க்கத்தை நம்மளால் அடையவே முடியாது என்று நம்பி கலந்துருவான். அல்லாஹ்வோட தண்டனை பற்றி அவன் சரியா விளங்கினான்டா, எப்படியெல்லாம் தண்டிக்கிறானா என்று அவன் தெரிஞ்சுக்கிட்டான்டா, நமக்கு சொர்க்கம் கிடைக்காது என்று அவன் நினைக்க ஆரம்பிச்சான். ஏன்னா அல்லாஹ்வோட தண்டனை அவ்வளவு கடுமையானது. வலவ் யஅலமுல் காஃபிரு மா இன்தல்லாஹி மினர் ரஹ்மா, ஒரு காஃபிர் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, எவ்வளவு அல்லாஹ் இரக்கக்காரன் என்பதை அவன் தெரிந்து கொண்டால், மா கனத மின் ஜன்னத்திஹி அஹத், அவன் சொர்க்கத்தில் அவன் நம்பிக்கை இழந்து போக மாட்டான். விளங்க வித்தியாசம். அவனோட தண்டனையே தெரிஞ்சா மூமின் அதிலிருந்து தப்பலாம்னு அவன் நம்பிக்கை இழந்துருவான், தப்பே இல்லாத இந்த முடிவுக்கு தான் வருவான். அதே நேரத்தில் ஒரு காஃபிர் அல்லாஹ்வோட இரக்கத்தை பற்றி தெரிஞ்சாண்டா, நமக்கு அல்லாஹ் கண்டிப்பாக சொர்க்கம் தருவான்னு அவன் அதை நம்புவான். அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வோட இரக்கமும் அல்லாஹ்வோட அன்பும் எப்படிப்பட்டது என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு சஹீஹ் முஸ்லிமில் உள்ள இந்த ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது. எனவே தான் ஷேக் ஷன்கீத் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய அத்வாஉல் பயான் என்ற கிதாபில் மிக தெளிவாக சொல்றாங்க, வஹுமா வஸ்ஃபானி லில்லாஹ், இந்த ரெண்டு பண்பு இருக்குது, அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, இது அல்லாஹ்வுடைய அழகான ஒரு பெயர், அல்லாஹ்வுடைய பண்பு. இது ரஹ்மா என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. இது அல் முபாலகா, அல்லாஹ் ரொம்ப இரக்கக்காரன், அவனுடைய இரக்கம்ன்றது நீங்க நினைக்கிறதுக்கு மேல மிகவும் விசாலமானவன் என்பதை அது சொல்கிறது அப்படின்றத அமீனு ஷின்கீத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிக தெளிவாக சொல்றாங்க. அதே நேரத்தில் இது ஏன் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு தானே மறுமையில் ரஹீமாக இருக்கிறாண்டு, ஒரு ரஹீம் துர் ரஹ்மத்தில் முஃமினீன யௌமல் கியாமன்றாங்க. இது ரஹீம் என்ற சொல் அல்லாஹ் மூமின்களுக்கு கியாமத்தினால என்ன செய்வான், மிகுந்த இரக்கம் காட்டுவான், மன்னிப்பான், அவர்களை தண்டனையிலிருந்து காப்பாற்றுவான், ஈமானோட வாழ்றவங்களுக்கு தான் என்று இமாம் ஷின்கீத் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய தஃப்சீர்ல சொல்றாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் தேடி பார்க்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் ரஹீமா தான் இருக்கிறான். எப்படி நீங்க குர்ஆன்ல எடுத்து பார்க்கலாம், அல்லாஹ் இதை பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். எப்படின்னா, அதாவது அல்லாஹ் பற்றி அல்லாஹ் சொல்லி சொல்றான், அவன் அல்லதி ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அவன் வானம் பூமிகளை படைத்தவன், ஃபி சித்தத்தி ஐயாமின், அவன் 6 நாட்களிலே வானம் பூமியை படைச்சிட்டான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அவன் அர்ஷ் அவனுடைய சிம்மாசனத்திலே அவன் ஆகிவிட்டான். அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். ஏன் அல்லாஹு தஆலா அந்த அர்ஷோடு சேர்த்து அர் ரஹ்மானை பாவிக்கிறான் என்பதை சொல்ற நேரத்தில் ஃபதக்கரல் இஸ்திவா பிஸ்மிஹி அர் ரஹ்மான் லியஉம்ம ஜமீஅ ஹல்கிஹி பிரஹ்மா, அல்லாஹ் எல்லா படைப்புகளுக்கும் அருளாளனாக இருக்கிறான், அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்றான். தன்னுடைய சிம்மாசனத்தில் இருந்துகிட்டு அனைவருக்கும் இரக்கம் காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், எந்த அளவுக்கு சொன்னா, அவலம் யரவு இல தைரி ஃபௌகஹும், அவர்களுக்கு மேலால் பறக்கக்கூடிய பறவைகளை அவர்கள் பார்க்க வேண்டாமா, ஃபௌக் சாஃபாத்தின் வயக்பிதுன, சிறகுகளை விரித்ததாகவும் சிறகுகளை மடக்கியதாகவும் அவைகள் பறந்து கொண்டிருக்கிறது. மாயும் சிக்குஹுன்ன இல்லர் ரஹ்மான், அந்த அதை கீழே உலாம பிடிச்சிக்கிட்டு ரஹ்மானை தவிர யாருன்னு கேட்கிறாங்க. ரஹ்மானை தவிர அவைகளை கீழே விழவிடாமல் வானத்தில் பிடித்து கொண்டிருப்பவன் யார்? இன்னஹு பிக்குல்லி ஷைஇன் பஸீர்,
அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். பறவையே கீழே விழாமல் பார்த்துக்கிட்டீங்களாண்டா அல்லாஹு தாலா மனிதர்களை தாண்டி இந்த உலகத்தில் உள்ள அதாவது மிருகங்கள் பறவைகள் மூலம் அல்லாஹு தாலா அவங்களுக்கும் இரக்கம் காட்டுறான்ற விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்றான். அனைத்தின் மீதும் அவன் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிஞ்சுக்கொள்வோம். இதே மாதிரி அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, அவன் மூமின்களுக்கு அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்றான். எப்படி? ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு, அல்லாஹு தாலா உங்கள் மீது அருள் பாலிக்கிறான், வானவர்களும் உங்களுக்கு பிரார்த்திக்கிறார்கள். லியுக்ரிஜக்கும் மின துலுமாத்தி இலன் நூர், அல்லாஹு தாலா நீங்கள் இருள்களிலிருந்து வெளிச்சத்துக்கு வெளியே வர வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்கிறான். அல்லாஹு தாலா வகான பில் முஃமினீன ரஹீமா, அல்லாஹு தாலா மூமின்கள் மீது ரஹீமாக இருக்கிறான். அப்படின்னா என்னது? இதை வச்சு தான் இமாம் ஷின்கீத்தி சொன்னாங்க, அல்லாஹு தாலா மூமின்களுக்கு மறுமையில் மிக இரக்கம் காட்டுவான் என்று ரஹீம் என்ற சொல்ல மூமின்களுக்கு பயன்படுத்துறாங்க. இது இந்த ரஹீம் என்பது ரஹ்மானு துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் மூமின்களுக்கு இரக்கம் காட்டுவான் அல்லாஹு தாலா, அவர்கள் மேலே கருணை காட்டுவான், உலகத்திலும் அவர்களுடைய சுமைகள் அல்லாஹு தாலா லேசாக்குவான், மறுமையிலும் அவர்களுக்கு லேசாக்குவான். அது மாத்திரமல்ல, நீங்க குர்ஆன்ல படிச்சு பார்க்கலாம். சூரா அர் ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான் அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், அவன் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தந்தான். குர்ஆனை அவன் தான் படிச்சு கொடுத்தான். خلقல் இன்சான், அவன் தான் மனுஷனை படைச்சிக்கிறான். அல்லமஹுல் பயான், அல்லாஹு தஆலா அப்படியே சொல்றான், அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான் வன் நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான் வஸ்ஸமா, அப்படியே சொல்றான். என்னது? அல்லாஹ் அர் ரஹ்மானாக இருக்கிறான். அவன் தான் மனுஷனை படைத்தான், மனிதனுக்கு பேச கற்றுக் கொடுத்தான், சூரியனும் சந்திரனும் அதுக்குரிய வரையறைகள் அல்லாஹு தஆலா ஓடச் செய்தான். இப்படி அல்லாஹு தஆலா வஸ்ஸமா ரஃபஅஹா, வானத்தை உயர்த்தினான், வவதஅல் மீசான், நியாயத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டினான் என்று அவன் தன்னுடைய பண்புக்கு பின்னால் இதெல்லாம் பேசுறான். அல்லாஹ் இரக்கக்காரன், இந்த மனிதர்களை இந்த உலகத்தில் மிகுந்த இரக்கமுள்ள ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா அவன் ஆக்கியிருக்கிறான், இரக்கம் காட்டுறான். எனவே தான் அல்லாஹு தஆலா இந்த மனுஷன் பாவம் செய்ய 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 என்ன சொல்றான்? கூப்பிடுறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொள்கிற என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழந்துராதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு இருக்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா அப்படி சொல்றான்? அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அவன் இரக்கம் தான் அவனுடைய வாழ்க்கை அல்லாஹ் விதித்திருக்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? வகான பில் முஃமினீன ரஹீமான்றான். இந்த உலகத்திலும் மறுமையிலும் மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டுவதாக சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் உள்ளதுதான் உங்களை இருள்களில் இருந்து அல்லாஹ் வெளியேற்றுகிறான், அல்லாஹ் வெளிச்சத்துக்கு கொண்டு வரான். காரணம் என்ன? உங்க மேல் அவன் இரக்கம் வச்சுக்கிறான், அவன் ரஹீமாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா வகான பில் முஃமினீன ரஹீமா என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, நீங்க குர்ஆன்ல எடுத்து பாருங்க, லக்கது தாபல்லாஹு அலன் நபி, அந்த சூரத்து தௌபால 117 சொல்றான். அதாவது அந்த 3 நபர்களுக்கு என்னது? அல்லாஹு தஆலா அந்த தடையை நீக்கின, அவர்களோட பேசக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. அல்லாஹ் தடையை நீக்கி போட்டு சொல்றான், லக்கது தாபல்லாஹு அலன் நபி, அல்லாஹ் நபியை மன்னிச்சிட்டான். வல் முஹாஜிரீன வல் அன்சார், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களையும் மதீனாவில் வாழ்ந்த அன்சாரிகளையும், அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ர், கஷ்டமான நேரத்தில் அவர்களை பின்பற்றினார்களே அவர்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். அவர்களுடைய சிலருடைய உள்ளங்கள் அப்படி என்னது, அதாவது வழிதவர பார்த்தது, அல்லாஹு தஆலா என்ன செய்றான்? அதிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். சும்ம தாப அலைஹிம் இன்னஹு பிஹிம் ரഊஃபுர் ரஹீம், அல்லாஹு தஆலா அவர்கள் மீது கருணையுள்ளவனாக இருக்கிறான், அல்லாஹு தஆலா அவர்கள் மீது இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகிறான் சகோதரர்களே, மன்னிப்புக்காக அழைக்கிறான். எனவே அடியார்கள் மீது அல்லாஹு தஆலா நாம் நினைப்பதை விட, நாம் கற்பனை செய்வதை விட அளவில்லாத இரக்கம் உள்ளவனாக, விசாலமான அன்புள்ளவனாக இருக்கிறான் என்பதையெல்லாம் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக்காட்டு. நம்ம குர்ஆனை ஓதும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதாவது சுமார் 113 அத்தியாயங்களுக்கு முன்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கு சூரத்து தௌபாவை தவிர. அதே நேரத்தில் சூரத்து நம்லில் 30லையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனில் எத்தனை முறை இருக்குது அர் ரஹ்மான் ரஹீம் சேர்ந்து? 114 இடங்கள்ல இருக்குது. சூரத்து நம்லில் அந்த வசனம் அந்த அத்தியாயத்துக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி சூரத்து தௌபால இல்லைன்றாலும் அந்த நம்லில் உள்ள அந்த பிஸ்மில்லா அதுக்கு என்ன செய்யுது? அதை ரீகவர் பண்ணுது. அப்போ 114 இடங்கள்ல அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்றான்டா. எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்க பாருங்க, இதை நீங்க முக்கியமாக கவனிக்கணும். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய அல்லாஹ் இலாஹு வணங்குறதுக்கான ஒரே ஒரு இலாஹு அல்லாஹ் மட்டும்தான். லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வணங்குறதுக்கு தகுதியான எந்த ஒரு கடவுளும் கிடையாது. அவன் ஹுவர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ் தன்னுடைய பண்பை ரஹ்மான் ரஹீம் நினைச்சு பேசுறான். பார்த்தீங்களா குர்ஆன்ல? அவன்
ரஹ்மான் விசாலமான அன்புள்ளவனாக இருக்கிறான். அர் ரஹீம் அவன் அடியார்கள் மீது அளவில்லாமல் இரக்கம் காட்டுகிறான். குறிப்பாக மூமின்கள் மீது அளவு கடந்து அல்லாஹ் உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறான். அவனோட பாவத்தை மன்னிக்கிறான், அவனோட சுமையை குறைக்கிறான், அவனோட கஷ்டத்தை போக்குறான். என்னது அல்லாஹ்வை நீங்கள் நம்பினீங்கண்டா, அவனோட இரக்கத்தை நம்பினீங்கண்டா ஒரு நாளும் நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா பக்ரால 163 சொல்றான். அதே மாதிரி சூரா அல் ஹஷ்ர்ல 22 சொல்றான். வல்லதி வல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, அவன் யார் தெரியுமா? அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, எந்த கடவுளும் இல்லை. ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், அவன் ரஹ்மான் ரஹீமாக இருக்கிறான். இதில் சொல்றான் சூரத்துல் ஹஷ்ர்ல 22வது வசனத்தில் சொல்றான், அவன் ரஹ்மான் பா, அவன் ரஹீம். அப்போ அல்லாஹ்வை நீங்கள் முதலாவது அவன் பெரிய பெரிய இறக்கம் இல்லாத மாதிரி அல்லாஹ் நெருப்பில் போடுவான், சுடுவான், பெரட்டுவான், குத்துவான், சுத்தியெல்லாம் அடிப்பான், கபருக்குள்ளே பாம்பு வரும், இதைத்தான் நம்ம பேசுகிறோம். அல்லாஹ்வோட இறக்கம்ன்ற ஒரு பக்கத்தை நம்ம பேசுகிறோம் இல்லையே நிறைய. அல்லாஹ் பற்றி பயங்காட்டி பிள்ளைக்கு அல்லாஹ் சுடுவான் அப்படின்றது. அல்லாஹ் சுடுவான் அல்லாஹ். அப்போ அல்லாஹை பற்றி என்ன, அல்லாஹ் அப்படி மோசமான ஆளா? அவன் சுடுவதான அவனோட வேலை இல்லை. அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை நாம் சொல்லணும். அவன் ரஹ்மான் என்பதை நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவன் ரஹீம் என்பதை நாம் நம்ம சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் சகோதரர்களே. எனவே ரஹ்மான் ரஹீம் அவன் சொல்கிறான். நீங்கள் பாருங்கள் சூரத்துல் ஆராஃபில் 156 வசனத்தில் வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, அருள் இருக்கிறது, எல்லாவற்றிலும் அது சூழ்ந்திருக்கிறது. ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன், நான் யாருக்கு அதை எழுதுகிறேன் தெரியுமா? எவர்கள் தக்வாவோடு வாழ்கிறார்களோ, வயுத்தூன ஸகாத்த, எவர்கள் ஸகாத்தை கொடுத்து வருகிறார்களோ, வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன், நமது வசனங்களை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? நான் என்னுடைய அருளை எழுதுகிறேன். அல்லாஹு அக்பர். எவ்வளோ அழகான வரிகள் பார்த்தீங்களா சகோதரர்களே. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? என்னுடைய அந்த ரஹ்மத்து எல்லாவற்றிலும் இருக்குது. நீங்கள் அந்த ரஹ்மத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தக்வாவோடு வாழுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். ஸகாத்தை கொடுத்து வாங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய வசனங்களை நீங்கள் நம்புங்க, அந்த அருளுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாறிவிடலாம். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம், ஜக்காத்து கொடுக்குறல பணம் மீக்குது, அதை பற்றி அவங்களுக்கு தெரியறதும் இல்லை, யாரும் சொல்லலையே பாங்கிறாங்க. ஆனால் அவங்களோட விஷயம் தான் தெரிஞ்சு கொள்கிறாங்க. செலவழிக்கிற விஷயம் மட்டும் யாராவது போய் அவருக்கு சொல்லணும் ஃப்ரீயா. உழைக்கிறதெல்லாம் அவரெல்லாம் தேடி தந்திரமா ஏமாத்தி எல்லாம் செய்வார். ஆனால் ஜக்காத்து கொடுக்குறது யாரும் சொல்கிறாங்க இல்லையா, அவர் ஃப்ரீயாக சொல்லணும். அதை ஜக்காத்தை பற்றி தெரியல கேட்டால் நான் பெரிய படித்தாள்னு சொல்கிறான். நோம்பை பற்றி தெரியல கேட்டால் நான் டாக்டருங்கிறான். என்ன டாக்டர், என்ன படித்தவன், என்ன மாஸ்டர், என்ன இங்கிலீஷ் பேசுகிறா நீ? அல்லாஹ் பற்றி தெரியல சகோதரர்களே. நம்மளோட நிலைமை அப்படி இருக்குது. எனவே அல்லாஹ்வோட ரஹ்மத்தை நீங்கள் அடையணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? தக்வா உள்ளவர்களாக மாறணும், அல்லாஹ்வோட வசனங்களை நம்பணும், ஜக்காத்தை நீங்கள் முறையாக கொடுக்கணும்னு அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய மனிதர்களை சொல்கிறான். ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வருது. ஒரு மூமினை பொறுத்தவரையும் அல்லாஹ்வோட தண்டனை அவன் சரியாக விளங்குவான்டா. யா அல்லாஹ் என்ன காப்பாற்றி, யா அல்லாஹ் இந்த தண்டனையிலேருந்து எனக்கு தப்பி சொர்க்கம் போகிறது சாத்தியமில்லைன்னு நினைப்பான். அதே நேரத்தில் ஒரு காஃபிர் அல்லாஹ்வோட இரக்கத்தை அவன் நம்புவான, மாகனத்தை மின் ஜன்னத்திஹி அஹத், எனக்கு அல்லாஹ் எப்படினாலும் சொர்க்கத்தை தந்துருவான்னு நினைப்பான். ரெண்டையும் நீங்கள் விளங்கணும். இதில் அல்லாஹ்வோட தண்டனையும் தான், அல்லாஹ்வோட மன்னிப்பு ரெண்டுமே கடுமையாக தான் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்போவுமே நாங்கள் அல்லாஹ்வோட அருளில் நம்பிக்கை வந்துடப்படாது. எப்போவுமே அல்லாஹ்வை நோக்கி போகணும். நாங்கள் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும், அல்லாஹ்வை நினைவு கூறணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹ் புகாரில் இன்னொரு செய்தி வந்திருக்கு பாருங்க. 7422வது இலக்கத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னல்லாஹ லம்மா கதல் ஹல்க், அல்லாஹ் படைப்பினங்களை படைச்சு முடிஞ்சு கதப இந்தஹு ஃபௌக அர்ஷி, அல்லாஹ் தன்னுடைய சிம்மாசனம் அர்ஷிக்கு மேலால் அல்லாஹ் தன்னிடத்தில் விதித்து விட்டான். இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, என்னுடைய இரக்கம் இருக்குது, என்னோட கோபத்தை மிஞ்சிட்டு, கோபத்தை மிஞ்சி என்னோட இரக்கம் தான்ப்பா எனக்கு இருக்குது, நான் மன்னிக்கணும்னு தான் நினைக்கிறேன், நான் யாரையும் தண்டிக்க விருப்பம் இல்லை. என் தண்டிக்கிறது என்பது அல்லாஹ்க்கு நிர்பந்தமாகத்தான் மாறுது சகோதரர்களே. எனவே அல்லாஹ் இரக்கக்காரன் என்பதை நாம் இந்த வசனத்தில் புரிஞ்சு கொள்ளணும். எனவே அல்லாஹ் தன்னளவிலே இரக்கத்தை எழுதி விட்டான், விதித்து விட்டான். சூரத்துல் அன்ஆம்ல 12வது வசனத்தில் நீங்கள் பாருங்க, கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்ம, அல்லாஹ் தன் மீது இரக்கத்தை விதியாக்கி விட்டான். கதபனா என்ன? அல்லாஹ் ஃபர்லு கடமையாக்கிட்டான், அதை எழுதி விட்டான் என்பதை அல்லாஹு தஆலா சூரா அன்ஆம்ல 12வது வசனத்தில் சொல்றான். எடுத்து பாருங்க இந்த வசனத்தை எல்லாம். இதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், இதா ஜாஅக்கல்லதீன யுமினூன பிஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் வந்தா அவங்களுக்கு சொல்லுங்க, ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்ம, உங்களோட ரப்பு தன் மீது இரக்கத்தை விதியாக்கி விட்டான். சூரா அன்ஆம்ல 54வது வசனத்தில். எனவே நாங்கள் இந்த ரஜா அல் ஹவுஃப்னு சொல்லுவோம். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பையும் அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்ற அந்த ஆதரவு வைக்கிறதோட அல் ஹவுஃப், அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானோ, நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டானோ, நம்மளை நரகத்துக்கு அனுப்பிடுவானோ பயத்துக்கு நடுவில் நம்ம ஆதரவு வைக்கிறதும் அல்லாஹ் வைக்கணும், பயப்படுறதும். அதனால தான் சஹாபாக்கள் பயந்தாங்க. நம்ம முனாஃபிக்கா பைத்தமோ, உமர் இப்னு கத்தாபே பயந்தாங்க. நானும் சில நேரம் நயவஞ்சகத்தனத்தில் இருக்கிறனோ
பயந்தாங்க. என்னக்கா அவங்க நயவஞ்சத்தனம் இல்லை, அந்த பயம் இருந்தது. அபூபக்கருக்கு இருந்தா இல்லையா? அல்லாஹ் வந்து சொன்ன நேரத்தில் ரலியல்லாஹு சொன்ன நேரத்தில் அபூபக்கர் சொன்னாங்க எனக்கும் அப்படி தான் வாங்க 2 பேரும் போய் கேட்பாங்க. சஹாபாக்கள் பயந்தாங்க. அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகலாம் என்ற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்தில் அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானோ என்ற அந்த பயமும் அவர்களுக்கு இருந்தது என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எனவே அல்லாஹு தஆலா இரக்கத்தை தன் மீது விதித்து விட்டான், எழுதி விட்டான் என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சூரா அன்ஆம்ல 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். இந்த ரஹ்மத் அல்லாஹ்வுடைய இரக்கம் யாருக்கு தெரியுமா? நல்ல மனிதர்களுக்கு மிக கிட்டத்தில் இருக்குது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? நீங்கள் அல்லாஹ்வுடைய இரக்கம் ரஹ்மத் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் முஹ்சினீன்களாயிருங்க. யார் முஹ்சினீன்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். சூரா ஆல இம்ரான்ல 136லேருந்து நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அடிக்கடி உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah. அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காகவும் சொர்க்கத்துக்காகவும் நீங்கள் வேகமாக செல்லுங்கள். அல்லாஹு தஆலா அதை உஇத்தத் லில் முத்தகீன், அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக அல்லாஹ் அதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். எப்படி? உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அவர்கள் செழுமையிலும் வறுமையிலும் அவர்கள் செலவழிப்பார்கள், கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள், மனிதர்களை மன்னிப்பார்கள். அல்லாஹ் சொல்றான் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் இந்த நல்ல மனிதர்களை விரும்புகிறான். அப்ப நல்ல மனிதர்கள் யாரு? செலவழிக்கணும், காசு கொடுக்கணும், அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்யணும், குடும்பத்தை கவனிக்கணும், தாயை கவனிக்கணும், தந்தையை கவனிக்கணும், அல்லாஹ் தந்ததிலிருந்து கொடுக்கணும். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவலையில் இருந்தாலும் சரி, செழுமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி, கோபத்தை முழுங்கணும், மனிதர்களை மன்னிக்கணும். அல்லாஹ் சொல்றான் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அப்போ இந்த அல்லாஹு தஆலா சொல்றான் அல்லாஹ்வோட இரக்கம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? இந்த மாதிரி நல்லதுகளுக்கு தான். பொருளாதாரம் கொடுக்கணும், கஞ்சனுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? இரக்கம் காட்ட மாட்டான். காசை வச்சுக்கிட்டு செலவழிக்கிறானே இல்லை. அந்த பேங்கில் போடுறான், அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறான், அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறான், யாருக்காவது ₹1 கொடுக்குறேன்னு சொன்னால் அவனுக்கு என்னமோ மலையை ஒட்டைக்கிற மாதிரி. அல்லாஹ்வோட இரக்கத்துக்கு நீங்கள் கிட்ட போயிடாது. அல்லாஹ் யாருக்கு இரக்கம் காட்டுறான்? அல்லாஹ்வோட பார்வையில் நீங்கள் கொடுக்குறீங்களா, அல்லாஹ் உங்களை விரும்புகிறான்னு அர்த்தம். நீங்கள் அல்லாஹ்வோட அந்த ரஹ்மத்து கிட்ட வைக்கிறீங்கன்னு அர்த்தம். பின்னால் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சில செய்திகள் சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி இன்னும் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? அன இன்த லன்னி அப்தி, என்னுடைய அடியான் என்ன எப்படி கருதுறானோ அந்த இடத்துல நான் நிற்கிறேன். அல்லாஹ் என்ன மன்னிப்பான், அல்லாஹ் என்னோட இருப்பான், அல்லாஹ்க்காக நான் இதை செய்தேன் என்று அல்லாஹ்வோட விஷயத்தில் நீ சரியான நிலப்பாட்டில் இருந்தா அல்லாஹ் சொல்றான் நான் என்ன செய்வேன், அவன் என்ன நிலப்பாட்டில் இருக்கிறான் அதுக்கு தக்கன நான் அவனோட நடப்பேன். வஅன மஅஹு இதா தக்கரனி, என்ன நினைச்சா நான் அவனோட இருக்கிறேன். என்ன நினைச்சா ஃபத்குரூனி அத்குருக்கும், என்ன ஞாபகப்படுத்துங்க. நீங்க என்ன நினைக்கிறதும் இல்லை, என்னை பத்தி பேசுறதும் இல்லை. நீங்க உலகன்னு போறீங்க, துனியாட்டு போறீங்க, உலகத்துல நீங்க பிஸியா வரீங்க. அல்லாஹ் பத்தி பேச நேரம் இல்லை, அல்லாஹ்வோட விஷயம் கேட்க நேரம் இல்லை, அல்லாஹ்வோட திக்ர் அல்லாஹ்வோட குர்ஆன் ஓத நேரம் இல்லை, படிக்க நேரம் இல்லைண்டா அல்லாஹ் உங்களோட தூரம் தான் போவான். அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅன மஅஹு இதா தக்கரனி, என்ன நினைச்சாண்டா நான் அவனோட இருக்கிறேன். ஃபஇன் தக்கரனி ஃபீ நஃப்ஸி தக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, அவன் தனக்குள்ள அவன் என்ன நினைச்சானா நானும் எனக்குள்ள அவனை நினைக்கிறேன். வஇன் தக்கரனி ஃபீ மலஇன் தக்கர்துஹு ஃபீ மலஇன் கைர் மின், அவன் ஒரு கூட்டத்தில் என்னை பற்றி பேசினான்டா நான் அதை விட சிறந்த ஒரு கூட்டத்தார் மலக்குகளிடம் அவனை பற்றி நான் பேசுவேன். வஇன் தக்கர்ரப இலைய பிஷிப்ரின், ஒரு சாணி என்னை நோக்கி அவன் நெருங்கி வந்தா தக்கர்ரப்து இலைஹி திராஅன், ஒரு முழம் அவனை போக்கி நான் போறேன். வஇன் தக்கர்ரப இலைய திராஅன், அவன் ஒரு முழம் என்ன நோக்கி வந்தா தக்கர்ரப்து இலைஹி பாஅன், 2 கையளவுக்கு தூரத்துக்கு நான் வேகமா போறேன். வஇன் அத்தானி யம்ஷி, அவன் நடந்து வந்தா அத்தைத்துஹு ஹர்வலத்தன், நான் அவனுக்கிட்ட ஓடி போறேன். அல்லாஹ் எவ்வளோ இறக்கக்காரன். நீ என்னக்கிட்ட வர்ற, நீ வர்ற ரெடியானாலே நான் உனக்கிட்ட வந்துடுறேன்டா. நீ நெருங்கு, நீ பேசு, நான் உன்னை விட பெரிய சபையில் நான் பேசுவேன். நீ எனக்கிட்ட நெருங்கி வா, நான் அதை விட வேகமாக உனக்கிட்ட வருவேன்றதை சொல்கிறான். அல்லாஹ் எவ்வளோ இறக்கக்காரன். புகாரில் 7405வது இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். எனவே தான் அல்லாஹு தஆலா சொல்கிறா இப்படி, அதாவது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வோட இரக்கத்தில் நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஏன்? இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் அவன் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், ஏன்? அவன் மன்னிப்பவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா அவனை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அர் ரஹ்மான், அவன் ரஹ்மான், அர் ரஹீம். அப்பதான் நம்ம அவனை நெருங்குவோம். இல்லைன்னா அவனை பற்றி யோசனை இல்லை, நமக்கு பிஸி, நம்ம வேலை, நமக்கு ஒன்றுக்கும் டைம் இல்லை. கேட்டா அப்பா டைம் இல்லைப்பா, ஒன்றுக்குமே நேரம் இல்லையா? இப்போ நமக்கு அல்லாஹ் பற்றி பேச நேரம் இல்லை, அவனோட விஷயங்களை படிக்க நேரம் இல்லை, அந்த சபைகளுக்கு போக நேரம் இல்லை. என்னென்று கேட்குறேன், அல்லாஹ்வை நீங்கள் நெருங்கணுமாக இருந்தால் நீங்கள் அவனை ரஹ்மானாக ஏற்றுக்கொள்ளணும். அவனை நோக்கி நீங்கள் போனால் ஃபத்குரூனி அத்குருக்கும், என்ன ஞாபகப்படுத்துறா நான் ஒன்றை ஞாபகப்படுத்துறேன். ஒமன் அஅரத அன் திக்ரி, என்ன நினைக்கிறதை எவன் புறக்கணிக்கிறானோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவனுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருந்தோம், குருடனா மறுமையில் எழுப்புண்டான். நீங்கள் அல்லாஹ்வை நினைக்கிறத மறந்துடப்படாது.
அல்லாஹ் இறக்கம்னா சும்மா இறக்கம் இல்லை, நீங்கள் அவனை நோக்கி மூவ் ஆகினா தான் அவன் உங்களை நோக்கி மிக வேகமாக வருகிறான், உங்களை நேசிக்கிறான் என்பதை நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளணும். அது மாத்திரமல்ல, நான் சொன்னது சூரத்து ஜுமர்ல 53 லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மிகுந்த மன்னிக்கக்கூடியவனாக மிகுந்த இரக்கம் காட்டக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சூரத்து ஜுமர்ல 53 சொல்றான். அதே மாதிரி சூரா அம்பியால நீங்க எடுத்து பாருங்க, ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹு தஆலா உங்களை இந்த உலகத்தாருக்கு ஒரு அருளாக அனுப்பிக்கிறான். உலகத்தார் மேலே அவன் காட்டுற இரக்கம் தான் நபிமார்கள் அனுப்பினது, அவங்கள நரகத்திலேருந்து காப்பாற்றுறது. எல்லா நபிமார்களும் சொன்னாங்க, நாங்கள் அல்லா இடத்துலேருந்து வந்திருக்கிறோம், நீங்கள் அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, இன்னி அஹாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், மகத்தான ஒரு வேதனை உங்களை நோக்கி வர இருக்குது, அதுலேருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா நபிமார்கள்? ஏன் சொன்னாங்க? அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச அருள் நபிமார்களை அதுக்கு பிறகு நபிமார்களுக்கு பிறகு உலமாக்களே செய்கிறாங்க. உலமாக்கள் கத்துறாங்க, இவனுக்கு நேரம் இல்லடாப்பா, இவனுக்கு வேலை இல்லடாப்பா, இவன் சும்மா கத்தி தர்றான் அப்படியா நினைக்கணும் நீங்கள்? இல்லை, அல்லாவை நோக்கி கூப்பிடுறாங்க, அல்லாட மார்க்கத்தை நோக்கி கூப்பிடுறாங்க, அல்லாட தீனுக்காக கூப்பிடுறாங்க என்று மார்க்கத்தை நோக்கி நாங்கள் போகிறது என்பது அருள். எனவே அல்லாஹு தஆலா சொல்றான், நபிமார்கள் அனுப்புனது இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். குறிப்பாக நபியை பற்றி அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, குர்ஆனை உங்களுக்கு இரக்கத்தில் அனுப்பிக்கிறான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மா. குர்ஆனை நாங்கள் இறக்கியிருக்கிறோம், அதில் ஷிஃபா இருக்குது, ரஹ்மத்து யாருக்கு? லில் முஃமினீன். அதை ஈமான் கொண்ட மக்களுக்கு அதில் நீங்கள் ரஹ்மத் தேவையா? அதை நம்புங்க, அதன்படி வாழுங்க, அது ரஹ்மத்தாக இருக்குது. வலா யஸீது ஸாலிமீன இல்லா ஹஸாரா. அநியாயக்காரர்களுக்கு நஷ்டத்தை தவிர வேற எதையும் அதிகப்படுத்தாது, அவங்களுக்கு அருள் கிடைக்காது. அல்லாட அருளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்க, அவனோட பாதையில் போங்க, அவனுடைய மார்க்கத்தை நீங்கள் படிங்க என்று அல்லாஹு தஆலா சூரா பனி இஸ்ராயில் 82வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி அல்லாஹ் எவ்வளோ இறக்கக்காரன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது சஹீஹ் முஸ்லிம் இந்த செய்தி பதிவாக இருக்குது, சுனன் இப்னு மாஜாலையும் இருக்குது. இன்ன லில்லாஹி மிஅத ரஹ்மா. அல்லாஹ்க்கு 100 இரக்கம் இருக்குது. அன்ஸல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதா. அல்லாஹ் ஒரே ஒரு இரக்கத்தை தான் அவன் இறக்கி இருக்கிறான் அந்த உலகத்துக்கு. எதுக்கு? பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிம் வல் அல்லாஹ் மனிதர்கள், ஜின்கள், கால்நடைகள், பூச்சிகள், புழுக்கள், இந்த பறவைகள், இது எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கிறான். அதை கொண்டு தான் ஃபபிஹா யத்தஆதஃபூன் வபிஹா யத்தராஹமூன். ஒரு தாய் தன்னோட பிள்ளையில் இறக்கம் காட்டுறது, ஒரு மிருகம் தண்ட குட்டியில் இறக்கம் காட்டுறது, ஒரு பறவத்தனுடைய குஞ்சியில் இறக்கம் காட்டுறது. ஒரு குஞ்சியை நீங்கள் ஒரு காகத்தில் குஞ்சியை கூட்டிலேருந்து எடுத்துட்டு அவங்கள கொத்தி தின்றும். காரணம் என்ன? அந்த அளவுக்கு அந்த தாய்மைக்கு எல்லாம் ஒரு பாசத்தை வச்சுக்கிறானா இல்லையா? தந்தைக்கு ஒரு பாசத்தை வச்சுக்கிறானா இல்லையா? ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை நேசிப்பது, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி அல்லது ஒரு மனைவி தன், இதெல்லாம் 100ல் 1. அப்போ 100 உள்ளவன் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய இறக்கக்காரனாயிப்பான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அஹ்ஹரல்லாஹு 99 ரஹ்மா. 99 அல்லாஹ் வச்சுக்கிறான். யர்ஹமு பிஹா இபாதஹு யௌமல் கியாமah. கியாமத் நாளில் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் இறக்கம் காட்டுவான். அல்லாஹு அக்பர். எனவே அல்லாஹ் இறக்கக்காரன்றதை நம்ம நம்பணும். அதுதான் அந்த குர்ஆன் வசனங்கள் நமக்கு சொல்லுது. அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அல்லாஹ்வுடைய சிபத்துக்களை நம்ம சொல்லணும். ரப்புல் ஆலமீன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம் மாலிகி யௌமித்தீன் என்னண்டு. எல்லாமே அல்லாஹ்ட பண்புகள். அவன் தீர்ப்பு, அதாவது கூலி கொடுக்குற நாளில், தீர்ப்பு நாளில் அவன் தான் மன்னன், அவன் தான் அதிபதி, அவன் தான் அந்த இடத்துல எல்லாத்தையும் என்ன செய்வான்? முழுமையாக அடக்கி ஆளுவான். அவன் தான் அங்கே அதிபதியாக இருப்பான்றதை நாங்கள் படிக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாளைய மறுமை நாளில் அல்லாஹ் இந்த 99 வச்சு தன் அடியார்களுக்கு இறக்குங்க. யாருக்கு? தன் அடியார்களுக்கு. அல்லாஹ்வை நம்பாதவர்களுக்கு அல்ல, ஷிர்கில் போய் தர்காவுடைய தெரியாதவர்களுக்கு அல்ல, ஷிர்க் வச்சவங்களுக்கு அல்ல, மார்க்கத்தோடு சம்பந்தம் இல்லாமல் குர்ஆனை பற்றி யோசிக்காமல் ஈமான் கொள்ளாமல் குர்ஆன் பக்கம் வராமல் இருந்தவங்களுக்கு அல்ல, தன்னை நேசிச்ச தன்னுக்காக வாழ்ந்த அடியார்கள் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா நாளைய கியாமத்தில் மன்னிக்கிறதுக்கு தான் 99 வச்சுக்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய தவிர இப்னு மாஜால இந்த செய்தி பதிவாக இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு தாய், ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை தொலைச்சிட்டு அந்த ஏக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், அவள் எந்த ஒரு குழந்தையை கண்டாலும் தூக்கி அணைச்சிக்கிட்டு அதுக்கு பால் கொடுக்குற மாதிரி பால் கொடுக்குறான். ரசூலுல்லாஹ் அந்த தாயை பார்த்து கேட்டாங்க, தரவுன ஹாதிஹில் மர்அ தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார்னு கேட்டான். இந்த பெண் என்றைக்காவது தன் குழந்தை கிடைச்சா நெருப்பில் தூக்கி போடுவாளான்னு கேட்டான். இவ்வளவு இறக்கத்தோட ஒரு பிள்ளையை தூக்கி அவ தன்னுடைய பிள்ளை நினச்சி பால் கொடுக்குற இந்த தாய்கிட்ட தன் குழந்தை கிடைச்சா இவன் நெருப்பில் தூக்கி போடுவான்னு கேட்டான். குல்நாலா, எப்படி போடுவா யார் சொல்லா? தன்னுடைய குழந்தைய வல்லாஹி ஹிய தக்திரு அலா அன் லா, அவளுக்கு முடியாது, அவ போட மாட்டா சொன்னாங்க. லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த பெண் தன் குழந்தை மீது எப்படி அன்பு வைப்பாளோ இதைவிட அல்லாஹு தஆலா தன் அடியார்கள் மீது, தனது அல்லாஹ் தன்னை விசுவாசித்த மூமின்கள் மீது அல்லாஹ் மிகுந்த இரக்கக்காரனாக இருக்கிறான்டா. நம்ம இரக்கம் தேடி எங்கேயோ போகிறோம், நமக்கு அவங்க இரக்கம் காட்டலை, இவங்க இரக்கம் காட்டலைன்னு நம்ம விரக்திப்பட தேவையில்லை. ரப்புல் ஆலமீனுடைய இரக்கம் நமக்கு கிடைச்சா அதே போதும் சகோதரர்களே. நம்மளோட வாழ்க்கையை எந்த பக்கத்தில் வேண்டாலும் அவன் மாற்றுவான், நம்மளோட நிலைமையை எப்படி வேண்டாலும் மாற்றுவான். ஆனால் நம்ம அப்பப்போ பலவீனமாக தான் போகிறோம்.
காரணம் என்னென்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வார நேரத்தில் நம்ம அல்லாஹ்வோட இரக்கத்தையெல்லாம் நம்ம அப்படியே மறக்கடிக்கிறான் ஷைத்தான். நமக்கு நன்றி மறக்க செய்கிறான். சில நேரம் நம்மளோட எல்லா உணர்வுகளையும் ஷைத்தான் என்ன செய்கிறான், மறக்கடிக்க செய்கிறான். அல்லாஹ்விடத்துலேருந்து நம்ம அடிக்கடி பாதுகாப்பு தரும். ஷைத்தான்கிட்டேருந்து நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். அது மாத்திரமல்ல, இந்த இரக்கத்தை அல்லாஹ் யாருக்கு வச்சுக்கிறான் தெரியுமா? மனிதன் அல்லாஹ்வோட அந்த இரக்க குணமுள்ளனா மனுஷன் வைக்கும். அல்லாஹ் தன்னுடைய அந்த பண்பை அடியார்கள்ட்ட எதிர்பார்க்குறான். வ இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ருஹமா. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் யாருக்கு இரக்கம் காட்டுறான்டா அவனும் இரக்கம் காட்டுறவனா இருக்கணும். பிறருக்குன்னா மனுஷனுக்கு மட்டுமல்ல, நாய்க்கு இரக்கம் காட்டின ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினாண்டா என்னது? பூனைக்கு இரக்கம் காட்டின ஒரு 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 பெண்ணுக்கு அல்லாஹுத்தாலா மன்னிக்கிறான். அதை வதை செஞ்சு கொண்டு அல்லாஹுத்தாலா பூனைக்காக வேண்டி ஒரு பெண்ணை தண்டிக்கிறான்டா. என்ன காரணம்? அல்லாஹுத்தாலா பறவைகளுக்கு கூட அது கீழே உலாம பிடிச்சிக்கிட்டீங்களாண்டா, பார்த்துக்கொள்ளுங்களேன். அல்லாஹ்வோட இரக்கக்காரன். எனவே நாங்கள் இரக்கத்தோடு இருக்கணும். யாராவது கஷ்டமானவர்கள், வறுமையானவர்கள், பிரச்சனையானவர்கள், சோதனைப்பட்டவர்கள், கடனாளிகள் நம்மகிட்ட வந்து என்ன சரி கேட்டா ஏதாவது செய்ய முடியாதான்னு யோசிங்க. எங்கிட்டா ஒழிச்சு ஓடலாம் தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாமல், அடுத்தவர்கள் விஷயம் நமக்கு என்னத்துக்கு அவன்ட வேலை, நம்ம அவன்ட சோழியை பார்ப்பானே, நான் ஏண்ட வேலையை பார்க்கணும். பிள்ளைகளுக்கு அதை ஊட்டி வளர்க்குறோம். இந்தா ஸ்கூலுக்கு போகிறது சரி, நீ ஓண்ட வேலையை மட்டும்தான் பார்க்கணும், யாருக்கும் ஹெல்ப் பண்ணப்படாது, யாருக்கும் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் சின்னத்திலே இறக்கம்ன்றதை நீங்கள் கிள்ளி எடுக்கிறீங்களா அவங்களோட உள்ளத்துலேருந்து? நீங்கள் என்ன சொல்லி அனுப்பணும் உங்களோட குழந்தைகளுக்கு? யாராவது பாதிக்கப்பட்டால் உன்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யுமா, யாராவது புள்ள சாப்பாடு கொண்டு அமைந்தா நீனும் அந்த சாப்பாட்டில் ஒரு கொஞ்சத்தை நீ குடுமா, இப்படி தான் வளர்க்கணும். ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் அந்த பிள்ளையை நல்லா வளர்க்குறாங்களாம். ஏன்னா யாருக்கும் சாப்பிட கொடுக்கப்படா, நீ தனியாக உன் பாட்டுக்கு போய் சாப்பிடணுமா? இது வாழ்க்கையா? இது அதனால அல்லாஹு தஆலா அடுத்தவர்களுக்காக நீங்கள் வாழணும்னு சொல்கிறான். அதாவது குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தான், நீங்கள் சிறந்த சமுதாயம், மனிதர்களுக்காக நீங்கள் வெளியாக்கப்பட்டவர்கள். அடுத்தவர்களோட விஷயத்தில் நம்ம இரக்கம் காட்டணும். அடுத்த ஒரு தவறான பாதையில் போனால் அதை தடுத்து நிறுத்தத்துக்கு நம்ம பார்க்கணும். அவன் நரகத்துக்கு பீறப்படாதுன்றது அந்த இறக்கம் வரணும். நபிமார்கள் அனுப்பினது அதுக்கு தானே அனுப்பினான். அப்போ நம்ம இறக்கம் காட்டணும். அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி வந்து கேட்குறாங்களா, உடனே சந்தேகப்படுறது, இவன் என்னது கேட்குறான், குடிக்க கேட்குறானோ அப்படி. நம்ம எல்லாரும் தான் சாப்பிடு, எனக்கு சாப்பாடு இல்லைன்னு ஒருத்தன் கேட்குறான், இருந்தால் கொடுத்துட்டு போக வேண்டியதானே, அல்லது போய் அவன் குடிப்பான், போய் நேரம் இருந்தாங்க கடையில் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து. எல்லாமே கஞ்சத்தன சௌர்களே. ஒரு ரியால் நம்ம செலவழிக்கிறேன்டா, நம்மளை கொஞ்சம் பேருக்கு இன்னமோ பெரிய அந்த ஓதுமலையை பெறட்டுற மாதிரி யோசிக்கிறேன். கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹு தஆலா நிறைய உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தாரான், தாராளமாக தாரான். பிறருக்கு நாங்கள் ஒரு கொஞ்சத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு அவ்வளோ கஞ்சத்தனம்டா. எப்படி அல்லாஹ்வோட இரக்கத்தை நம்மளோட வாழ்க்கையில் எதிர்பார்க்குறது? அல்லாஹ் என்ன சொல்றார்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி அர்-ருஹமா. தன் அடியார்கள் அல்லாஹ் யாருக்கு இரக்கம் காட்டுவான் தெரியுமா? அவங்களும் பிறருக்கு இரக்கம் காட்டக்கூடியவங்களா இருந்தா தான். இதை வேற ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எப்படின்னு சொன்னா, அதாவது மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டலையோ அவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான். சஹீஹ் புகாரில 5997 எடுத்து படிச்சுப்பார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள், எனவே இரக்கம் காட்டும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருமதி வர சரியான செய்தி, அர்-ராஹிமூன், இரக்கம் உள்ளவர்கள் யார் இரக்கம் காட்டுறாங்களோ யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், அவர்கள் மேலே அல்லாஹ் இரக்கம் காட்டுறான். எனவே இர்ஹமூ மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டலையா, அல்லாஹ் வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டும். இன்றைக்கி எதிலெதிலெல்லாம் இறக்கம் காட்டுறோம். தப்புக்கு இறக்கும், ஏன்னா பாவத்துக்கு இறக்கும். ஆனால் அதே நேரத்தில் சில கட்டங்களுக்கு இது இறக்கம் காட்டப்படாது. பனிஷ்மெண்ட் தண்டனைன்னு வரக்குள்ள இறக்கம் வரப்படாது. கொல்லணுண்டா கொன்றோம். வணங்க, எது இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போது நான் சொல்கிறேன், களவெடுத்தவனு கைவெட்டணும். இல்லை பாவம் தானே, இறக்கம் தானே. என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டு வேண்டாங்க. ஐயா புள்ளைகளெல்லாம் புறவு. சில நேரத்தில் அந்த இறக்கத்தை சலாக்க மிஸ்யூஸ் பண்ணிக்கொள்ளும். இவர் இறக்கப்படுவார் தானே, அப்போ நம்ம என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், நம்மளோட புள்ளை அழிக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ இறக்கம்ன்ற போர்வையில் நாம் அவங்களுக்கு வரம்பு மீறி இறக்கம் காட்டுறதா? இல்லை, கண்டிக்கணும். அவங்களோட விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும். ஆனால் இறக்கம்ன்ற போர்வையில் நாம் ஏமாந்திரவும் படாது, அதே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை விஷயத்தில் இறக்கம் காட்டலாமா? இறக்கம் காட்டக்கூடாது. எனவே நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அல்ல. அல்லாஹ் எதையெல்லாம் தண்டிக்கணும்னு சொல்லணும், அதில் இறக்கம் காட்டப்படாது. பொதுவாக நாம் மனிதர்கள் மீது இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்ன்ற விஷயத்தை இந்த அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் என்ற வசனத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்வோம். எனவே நம்ம குர்ஆன் ஓதுற நேரத்தில் நமக்கு நினைப்பு வரணும். எப்படி? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் என்று நமக்கு வரக்கொள்ள நமக்கு அல்லாஹ் இரக்கக்காரன், நானும் இரக்கமுள்ளவனாக இருக்கணும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் மன்னிக்க விரும்புகிறான், மன்னிப்புக்காக நம்மளை அழைக்கிறான். அப்படி வரணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம். அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் ரொம்ப இரக்கக்காரன். அவன் மனிதர்கள் மேல் அதிகமான இரக்கம் காட்டுறான். அந்த இரக்கம் வரணும்.
நாமளும் அந்த மாதிரி இரக்கமுள்ளவர்களாக மாறணும். அல்லாஹ்ட இரக்கத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை வரணும். அல்லாஹ் நம்மளோட சோதனைகளை போக்குவான் என்று, அல்லாஹ் நம்மளை இரக்கம் காட்டுவான் என்றது அல்லாஹ்ட இரக்கத்தை நம்ம நம்பணும். அல்லாஹ்க்கு இரக்கம் என்கிற ஒரு பண்பு இருக்கு, நம்பணும். இது எப்போ வரணும்? சூரா ஃபாத்திஹா தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறீங்களா, அர்-ரஹ்மானிர் ரஹீம் சொல்லக்குள்ள இது நினைப்போம். இதுதான் இந்த தஃப்சீருடைய நோக்கம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த சூரா அல் ஃபாத்திஹா உட்பட அல் குர்ஆனை விளங்கி செயலாற்றக்கூடியவர்களாக ஆக்கியருள் புரிவானாக என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் பண்ணியவனாக, துஆ செய்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.